எல்லோருக்கும் வணக்கம். இந்த படைப்பை என் குருநாதரான ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அவர்களின் பாதக்கமலங்களிலும் மற்றும் என்னை ரட்சித்து வழிநடத்தி வரும் ஏனைய மகான்களின் பாதக்கமலங்களிலும் மிக பணிவான நமஸ்காரங்களோடு சமர்ப்பிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக நம் தேசத்தில் இன்று பூத்த மலர் போல் மனம் வீசி வரும் இந்த கதைகளை வரும் தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதே இந்த படைப்பின் நோக்கம். மேலும் கதைகளில் அவ்வப்போது விவரிக்கப்பட்டுள்ள தத்துவங்களும் வாழ்க்கை நெறிகளும் நம் முன்னோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் சொன்னதே தவிர என் சொந்த கருத்து அல்ல என்பதையும் மற்றும் அவைகள் என் வாழ்வில் இன்னும் எட்டா கனியாகவே இருக்கின்றன என்பதால் யாருக்கும் போதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்பதையும் மிக தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ராம் ராம், நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பகவான் கிட்ட பக்தி பண்ணி சரணாகதி பண்ணி நம்ம காரியம் பண்றதுக்கும் என்னால முடியும் அப்படின்னு அகங்காரத்தோடு காரியம் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி நம்ம ஒரு கதை மூலமா பார்க்க போறோம். அதாவது இந்த உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் இந்த தான்கிற அகங்காரம் நம்மளை குடிகொள்றது பல விதத்துல, பணத்தாலேயோ இல்ல அழகாலேயோ இல்ல பலத்தால் உடல் பலத்தாலேயோ இல்ல பதவி அதிகாரம் அந்தஸ்து இந்த மாதிரி பல விதத்துல வித்யை படிப்புனால கர்வம் இந்த மாதிரி பல விதத்துல நம்மளை ஆணவம் நம்மளை அறியாமலே குடிகொள்கிறது. இந்த உடல் சாஸ்வதம் அல்ல, இந்த வாழ்க்கை அனித்தியமானது அப்படிங்கறத உணர்ந்து நம்ம அகங்காரம் தலையெடுக்காமல் பார்த்துக் கொள்வதற்கு வாழ்க்கையில் அனுபவம் தேவைப்படுகிறது. பலவிதமான நிகழ்வுகள் நமக்கு படிப்பினைகள் கொடுக்கின்றன. அதன் மூலமாக நம்மளுடைய அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த தான்கிற அகங்காரம் அவ்வளவு எளிதில் விடுவதில்லை எதுவாக இருந்தாலும். ஆனா என்ன இருந்தாலும் நம்ம எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த உடம்பு கொஞ்சம் ஆட்டங்கண்டு போய் அப்படி படுக்கையில ஒரு 2 நாள் படுத்தோம்னாதான் அப்பதான் தெரியுது எவ்வளோ ஒரு அகங்காரத்தோட வாழ்க்கை நடத்துறோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி நேரத்துல தான் புரியுது. இப்படி பல ரூபத்துல அகங்காரம் குடிகொண்டாலும் நிறைய விஷயங்கள் காலப்போக்கில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு படிப்பினை கொடுத்துறது. அதாவது பணபலம் இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தை திமிரால ஆடுறோம். அது ஏதோ ஒரு விதத்தில் அந்த செல்வம் நம்ம கிட்ட கைவிட்டு போய் நம்ம இப்போ ஒரு 4 பேர் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைமை உருவாகியோ இல்ல ரொம்ப தாண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னாலும் அந்த பணத்தினால திமிர் அடங்கிப்படுறது. அதே மாதிரி உடல்ல இருக்கிற அழகுனாலையும் இருக்கிற திமிர் காலப்போக்கில் சுருக்கெல்லாம் விழும்போதே வயசு வெளியில தெரிய ஆரம்பிக்கும்போது அந்த அகங்காரமும் போய்விடுகிறது. அதே மாதிரி பதவி அதிகாரம் இதெல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுறது. ஒரு வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வித்யினால வரக்கூடிய கர்வம் தான் கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன் இந்த கர்வத்தை பத்தி. அதனால இதுல சுருக்கமா முடிச்சுக்கிறேன். குறிப்பா இந்த வித்யினால வர கர்வம் எல்லாருக்கும் பொருந்தும். இருந்தாலும் பிராமணர்களுக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன் அப்படின்னா மற்ற படிப்பினால நம்ம உலக விஷயங்களை நம்ம சாதிக்கலாம். ஆனா வேத படிப்பு மூலமா உலக விஷயத்தை மாத்திரமல்ல, இயற்கையை நாம் வசப்படுத்தி நம்ம அதுல இருந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ளும் அளவிற்கு இயற்கை மாத்திரமல்ல, பகவான் தேவதைகள் இப்படி பல ரூபங்களை நம்ம திருப்தி செய்து அதன் மூலமாக நமக்கு தேவையான விஷயங்களை பெறுவது என்பது வேத படிப்புக்கு மாத்திரமே உரிய ஒன்று. அதனாலதான் அந்த வேதம் படிக்கிறவாளுக்கு அவ்வளோ ஒரு வினயம் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் நிறைய இடத்துல ரொம்பவே பார்க்கிறோம். அதாவது பிராமணர்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கு இல்லையா. ஸ்மார்த்தா அப்படிங்கிறோம், வைஷ்ணவா அப்படிங்கிறோம், மாத்வா அப்படிங்கிறோம். இப்படி பல இது இருக்கு, பிரிவுகள் இருக்கு. இதுல ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு பிரிவுக்குள்ளே மற்றவர்களை தூஷிப்பதும் இல்லை ஏளனமாக பார்ப்பதும், தான் ஒண்டியே தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரமே பிராமணன், மற்றவர்கள்லாம் கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய பிராமணர்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு கர்வம் வளர்ந்து விடுகிறது. அந்த வகுப்பை குறிப்பிட மனமில்லை எனக்கு. இதனால நிறைய இப்ப நேரடியாவே பார்த்திருக்கேன். அதாவது தன்னை தவிர வேறு எவரும் பிராமணர்கள் இல்லை, தங்களை தவிர யாரும் புனிதமானவர்கள் இல்லை, தனக்கென்று கைலாயமோ இல்லை வைகுண்டமோ சாஸ்வதமாக ஒரு எழுதி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டீடா எழுதி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல குறிப்பா நிறைய இன்னைக்கு சமூகத்துல பார்க்கிறோம் நடைபெறக்கூடிய. அதெல்லாம் இவ்வளோ ஒரு மாயையில் இருக்கவங்களுக்கு புரியறதில்லை. பகவான் கிட்ட நெருங்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு லேசான ஒரு விஷயம். பிராமணனா பிறந்ததுக்காக
நம்ம வந்து பகவானை அடைஞ்சிருவோம், இல்லை இன்ன குறிப்பில் பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைவ பிராமணனாவோ இல்லை வந்து வைணவனாவோ இல்லை மாத்வனாவோ பிறந்ததுக்காக வந்து நமக்கு வந்து கைலாயமோ இல்லை வந்து வைகுண்டமோ சாஸ்வதம் எழுதி வைக்கப்பட்டது, நிச்சயமாக நமக்கு எழுதி வைக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த போக்கில் நடைபெறக்கூடிய மக்கள் வந்து அடுத்தவர்களை எவ்வளவு ஒரு ஏளனமாக நடத்துகிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ரொம்ப மனவேதனைக்குரிய ஒரு விஷயம் அது. மனதிற்கு வந்து சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேத படிப்பு வந்து ஒரு லௌகீக படிப்பு கிடையாது. அது நிச்சயமாக அது வந்து நாம் உணர்ந்து இப்போ செயல்பட வேண்டும். லௌகிகமாக வந்து இப்போ ஒரு பெரிய பெரிய டாக்டராலோ இன்ஜினியராலோ இல்லை இப்போ கலெக்டர் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி படிப்பெல்லாம் படித்து வருவாளுக்கு வந்து இருக்கக்கூடிய கர்வம் வந்து அது வேற விஷயம். ஆனால் வேத படிப்பில் அந்த கர்வம் உள்ள நுழைஞ்சது அப்படின்னா அந்த படிப்போடைய பலன் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அது படிப்போடைய பலன் என்ன? அந்த வேதம் படிக்கிற அப்படி ஒரு கணபாடிகள் அப்படின்னாக்கா வந்து ஒரு மந்திரத்தை புரட்டி சொல்றா அப்படிங்கும்போது நான் எவ்வளோ ஒரு வித்வான் பார் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துடுத்துனா அந்த மந்திரத்துக்கு உண்டான உண்மையான நோக்கம் மறைந்து விடுகிறது. மந்திரம் ஜபிச்சா அதுக்கு உண்டான தேவதை அதுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யணும். அது அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா வினயம் இருந்தால் தான் வேலை செய்யும். அந்த கர்வம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மந்திரம் வேலை செய்யாது. அதனால் அந்த மந்திரத்தை வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து ஊரு போட்டு ஒரு 1000 மந்திரம் 1,00,000 மந்திரம் வந்து நம்ம ஊர் போட்டு தலைகீழ சொன்னா கூட வந்து அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த மந்திரத்துடைய நோக்கம் என்ன? தேவதைகளை திருப்தி செய்து நம்ம வந்து லோகக்ஷேமத்துக்காக நம்ம வந்து பெறக்கூடிய விஷயங்களை நம்மளோட குடும்பக்ஷேமமோ இல்லை சமூக சேவை விஷேமமோ இல்லை லோகக்ஷேமம் அந்த மாதிரி வந்து க்ஷேமத்துக்காக அந்த தேவதைகளை வந்து நம்ம திருப்தி செய்து நம்ம பெறக்கூடிய விஷயங்கள் பெற முடியாமல் போய்விடுகிறது. வெறும் மந்திரத்தை வந்து ஒரு இது சக்க மாதிரி நம்ம வந்து சொல்லலாமே தவிர அதனால் பலன் எதுவும் இருப்பதில்லை. இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நிறைய வேத பிராமணர்கள் பார்க்குறோம் நம்ம. அதாவது என்னமோ எங்கேயோ ஒரு உச்சத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பில் வந்து நம்ம நிறைய நடைபெறத பார்க்க முடியுது. நிறைய இடத்துல பார்க்குறோம். அதாவது ஒரு வேத பிராமணன் கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ பேச முற்பட்டோம் அப்படின்னா வந்து நேராக கண்ணுக்கு கண் நேராக பார்த்து கூட பேச மாட்டாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். இன்னொன்று வந்து இந்த பிரசாதம் கொடுக்கும் போதெல்லாம் வந்து கையை அப்படியே மேலே பற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தி கொடுப்போம். இது வந்து அதாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆச்சாரம் அனுஷ்டானம் முக்கியம். ஆச்சாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதெல்லாம் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம். இருந்தாலும் அதற்காக வந்து அடுத்தவர்களை ஏளனமாக நடத்துவது இல்லை வந்து தான் ஏதோ ஒரு உச்சத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நடந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஒன்று அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் சமுதாயம் ரொம்பவே மாறி போயிடுது. அதுக்காக வந்து ஆச்சார அனுஷ்டானம் விட்டுணும்னு சொல்ல வரலாம். அந்த மாதிரி ஒரு இதுவே நம்மளுடைய தர்மத்தில் ஏற்பட்டிருக்க அத்தனை விஷயம் வந்து ரொம்ப அர்த்தத்தோடு ஏற்பட்டிருக்கு. அது வந்து பவித்திரமா கடைபிடிக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு அதை மேனிப்புலேட் பண்ணி நமக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை மாத்திரமே பயன்படுத்திட்டு மற்றதெல்லாம் வந்து நமக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு விடுறது அப்படிங்கிறது வந்து பார்ஷல். அந்த மாதிரி இருக்கிறது வந்து அர்த்தமில்லாத ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பிரசாதம் ஒரு கையில் ரொம்ப அப்படியே பெற்ற போதேன்னு பயந்துட்டு அப்படி கொடுக்கும் போதே அது வந்து ஒரு காட்டுற ஒரு இது வந்து அதே சமயம் இதை நான் சொல்லக்கூடாது, பட் கண் கூட நிறைய பார்த்துருக்கேன். அந்த மனசில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதே வந்து ஒரு 500 நோட்டோ ஒரு 1000 நோட்டோ ஒரு தட்சிணையாக பெருக்கும்போது வந்து அதில் இருக்கிற சிரிப்போ முதல்ல இருக்கிற ஒரு சிரிப்போ ஒரு இதுவோ வந்து ஒரு வரவேற்போ வந்து மற்ற நேரங்கள் இருப்பதில்லை. இது வந்து நான் இதுவாக இழிவாக சொல்லவில்லை. அதாவது தூய்மை ஆச்சாரம் அப்படிங்கிறது தூய்மையின் அடிப்படையின் காரணமாக அடிப்படையாக வைத்து நம்ம செய்ய வந்து ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படிங்கிறது சுத்தம் அப்படிங்கிறது. இப்போ மற்றதுல இன்னொருத்தர் மேல கையை பற்றக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இப்படி நான் அவ்வளவு உயர்ந்தவன் அப்படிங்கிற இருக்கிற நினைப்பு அந்த ரூபா நோட்டை தொடும் போதே போயிடுது இல்லையா? இது யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு எந்த பிராமணனாலையும் மறுக்க முடியாது. அந்த அதாவது உலகத்திலே ரொம்ப அசுத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா அதாவது இந்த ரூபா நோட்டு தான். ஏன் அப்படின்னா அத்தனை பேர் எச்சல் தொட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கைகள் மாறி அதில் இருக்கிற அத்தனை பேரோட உடலில் இருக்கிற வியாதியோ இல்லை வேர்வையோ இல்லை எச்சலோ இல்லை என்னென்னவோ எத்தனை வியாதியஸ்தர்கள் தொடரா அந்த நோட்டை இதெல்லாத்தையும் தொட்டு தீண்டி எத்தனை கை மாறி நம்மக்கிட்ட வந்து சேரும்போதே நம்ம அதை புன்முறுவலோடு நம்ம அதை தொட்டு தீண்டி அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா?
அதுல போகாத ஆச்சாரமும் அனுஷ்டானமும் வந்து மற்றவர்களை பார்த்து ஒரு முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பதிலோ இல்ல வந்து ஒரு பிரசாதத்தை ஒரு சாதாரணமா கையில கொடுக்கறதுலையோ வந்து போயிடாது இல்லையா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதாவது பிராமணங்கிறதுக்காக வந்து இந்த அகங்காரத்தோட நடந்தணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர், அதாவது சராசரி ஜனங்களை விட்டுருந்தோம். பகவானுக்கே இன்னைக்கு அதுதான் கதி. இந்த பகவானுக்கு பூ போடுறதோ இல்லை வந்து மகாபிரிவா சன்னதிலேயே நிறைய நான் பார்த்துருக்கேன். நம்ம கூட வந்து அந்த அகங்காரத்தோட அப்படியே கை மேலே உயரம். நீ நிற்பது வந்து மகானுடைய சன்னதிகள், அது வந்து சிலையா இருக்கலாம். ஆனால் அந்த மகாபரிவாளுக்குன்னு ஒரு கோவில் அமைச்சு ஒரு நியம நிஷ்டைகளோட ஒரு இடத்துல இருக்கும்போதே பகவான் அந்த இடத்துல மகாபரிவா அந்த இடத்துல சாநித்தியத்தோடு இருக்கா அப்படிங்கறது நிறைய வாட்டி இது பண்ணியிருக்கா, அந்த காமிச்சு கொடுத்துருக்கா. அது இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். மகாபரிவான்னு ஒரு இது பண்ணி அதை நம்ம வந்து ஜீவ இது பண்ணி அதை வச்சு பூஜை பண்றோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து குரல் ஏறுவதோ இல்லை கை ஏறுவதோ இல்லை அகங்காரத்தோட அந்த நடைபெறுவதோ இதெல்லாம் முற்று மகான் பகவான் பகவத் ஸ்வரூபம். மகாபரிவாங்க பகவத் ஸ்வரூபம். அந்த இடத்துல எண்சான் உடம்பும் குறுகி அப்படி ஒரு பணிவு இருக்கணுமே தவிர அந்த இடத்துல வந்து குரல் உயர்றது கை உயர்றது நடை போடுறது அப்படியே கம்பீரமான நடை, இதெல்லாம் வந்து அந்த படிப்பினால வரக்கூடிய கர்வம். இந்த வித்தியை எதுக்குள்ள வந்து அந்த வித்தியை கொடுக்கக்கூடிய கர்வம். நான் வந்து எவ்வளோ பெரிய பட்டம் வச்சுருக்கேன் பார், இவ்வளோ பெரிய கனபாடிகள் ஒரு பிரம்மரிஷி பட்டம் வைக்கிறேன் போடவர், இது என்னமோ சொல்கிறோம் இல்லையா, எனக்கு அதெல்லாம் ஜாஸ்தி தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது மகான்கள் கிட்ட செலவுடையாது. அதை வந்து பகவானும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது பகவான் வந்து தன்னை வந்து ஒருத்தன் இழிவுபடுத்தினா கூட வந்து பொறுத்துடுவார். ஆனால் வந்து மகான்கள் சன்னியாசிகள் பவித்திரமான சன்னியாசிகள் இவாளெல்லாம் வந்து ஒரு துளி நம்ம கிட்ட தப்பு பண்ணிட்டா கூட அந்த தவறை வந்து பகவான் மன்னிப்பதில்லை, அவ்வளோ எளிது. அதால் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கர்வம் மறைச்சு விடுறது. நம்மளுடைய நடத்தை காமிச்சு கொடுத்துரும் வெளியில் நம்ம எவ்வளோ அகங்காரத்தோடு இருக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சமூகத்துக்கு உதாரணமாக இருக்க வேண்டியவன் பிராமணன். அவனுடைய நடத்தையினாலும் அவனுடைய வந்து ஆச்சார அனுஷ்டானத்தினாலும் அவனோட பவித்திரமான செயல்களினாலும் அவனுடைய தன்னலம் இல்லாத சேவையினாலும் இப்படி பல ரூபத்திலையும் வந்து பிராமணன் வந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு. அதுதான் வந்து அமைப்பு. இந்த பிராமண சமூகத்தோட அமைப்பே அப்படிதான் இல்லையா. அப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய வகுப்பினை சேர்ந்தவர்கள் வந்து அவ்வளோ ஒரு நியம நிஷ்டைகளோட அவ்வளோ ஒரு கண்ணியமாக நடந்து கொண்டு அப்படி அடக்கத்தோடையும் வாய்மையோடு நடந்து கொள்ளும் போது அவர்களை பார்த்து அவர்களை உதாரணமாக வைத்து மற்ற சமூகம் எல்லாம் வந்து நடைபோடும். அவர்கள் பாதையில் செல்ல வேண்டும் என்பதை வந்து, அதாவது உதாரண புருஷர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பிராமணர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விதி. அதை நாமே வந்து புரட்டி நம்ம இஷ்டத்துக்கு வந்து உழைச்சோம் அப்படின்னா வந்து நம்மளே தாழ்த்திக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்த படிப்பின் பலனையும் அடைய முடியாமல் கடைசியில் மற்றவர்களுடைய தூஷணைகளுக்கும் நாம் ஆளாகிறோம் இல்லையா. இந்த கர்வம் அப்படிங்கறத பத்தி வந்து நிறைய கதைகள் இருக்கு. ஏற்கனவே ஒரு டைட்டில் சொல்லியிருக்கானா. இப்ப இந்த கதையில வந்து இது வந்து ஹனுமாருக்கும் அர்ஜுனனுக்கும் இடைப்பட்ட ஒரு நடந்த ஒரு சம்பவம். இது வந்து ராமகிருஷ்ணா மடம் பதிப்பகத்தில் ஆன்மீக கதைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் சுவாமி கமலானந்தர் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய தொகுப்பினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம். அதிலிருந்து தான் இந்த கதையை வந்து நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு அர்ஜுனன் வந்து வேட்டையாடுறதுக்கு அப்படி காட்டு பக்கம் போகிறான். அப்படி பல மிருகங்களை எப்படி வேட்டையாடி விட்டு அப்படி செல்கின்ற காட்டுக்கு நடுப்பகுதியில் போகிறான் அப்படி எங்கேயோ. அப்போது வந்து போகிற பாதையில் வந்து ஆஞ்சநேயர் படுத்துன்னு இருக்கார். ரொம்ப வயசான ஒரு சரீரம். அவர் திரேதாயுகம் இல்லையா, இது வந்து துவாபர யுகம். அதனால் வந்து யுகத்தை தாண்டி அவர் வந்து சிரஞ்சீவி. அதனால் வந்து அப்படி காட்டில் படுத்துன்னு இருக்கார். அவருடைய சரீரம் பெருசாக இருக்குது. அவர் பாதையை மறைக்கிற மாதிரி இருக்கு. அப்போது அர்ஜுனனுக்கு வந்து கோபம் வருது. பாதையை மறைச்சுட்டு ஒரு குரங்கொண்டு படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு. தன் வீரன் இல்லையா, அர்ஜுனன் வந்து ஒரு வீரன், தான் வந்து பெரும் மாவீரன் அப்படிங்கிற ஒரு கர்வம் எப்பவுமே உண்டு. அப்போ ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கிறான், கிழக்குரங்கே நீ யார் அப்படின்னு ஒரு கர்வத்தோட ஒரு அதிகார தோரணையோட வந்து கேட்கிறான் அர்ஜுனன். அப்போ வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப பவ்யமா வந்து இலங்கைக்கு வந்து கல்லாலே பாலம் கட்டி போய் ராவணனை தோக்கடிச்சு சீதையை மீட்டு கொண்டு வந்தார் இல்லையா, அந்த ராமபிரான் அவருடைய அடிமை நான் அப்படிங்கிறார். வந்து ஆஞ்சநேயர் தன்னை எப்பவுமே வந்து நான் தான் யார் அப்படிங்கிறத காமிச்சிக்க மாட்டார்.
ராமபிரானுடைய அடிமை அப்படிங்கிற சொல்றதுல தான் அவருக்கு வந்து எப்பவுமே வந்து சந்தோஷம் ஜாஸ்தி. அதனால அப்படின்னு ரொம்ப பவ்யமா பதில் சொன்னார். உடனே வந்து ராமரை வந்து ரொம்ப புகழ்ந்து சொன்னோடனே இவனுக்கு வந்து கிருஷ்ண பக்தி தானே, ராமர் வேற இல்லை கிருஷ்ணர் வேற இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம். பட் வந்து இருந்தாலும் அந்த அஞ்ஞானம் இருக்கு இல்லையா, அது மறைச்சிடுறது. ராமரை புகழ்ந்து பேசினோடனே இவனுக்கு வந்து ரொம்ப ஒரு எரிசல் வந்துடுது. உடனே வந்து உன்னோட ராமரன் அவ்வளோ பராக்கிரமசாலியா, அப்படி பராக்கிரமசாலியா இருந்திருந்தா வந்து வில்லாலேயே வந்து பாலம் கட்டியிருக்கலாமே, எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்லெல்லாம் தூக்கி போட்டு பாலம் கட்டணும். ஹனுமாருக்கு வந்து தன்னை வந்து இகழ்ந்து பேசியிருந்தா கூட வந்து கோவம் வந்திருக்காது. ராமபிரானை வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஏளனமா பேசணும்னா அவருக்கு ரொம்ப மகா கோவம் வந்துடுது. அப்போ வந்து நீ ராமரோட பல பராக்கிரமசாலியா, நீ அப்படி இருந்தாக்க வந்து இந்த சமுத்திரத்துல இருந்து உன்னுடைய அம்பால வந்து நீ பாலம் கட்டு, நான் அந்த பாலத்தை வந்து நான் இடிச்சிட்டேன் அப்படின்னாக்க நீ வந்து நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து இவன் வந்து ரொம்ப ஜம்பமா பதில் சொல்றான் அர்ஜுனன். அப்படி நீ வந்து அந்த பாலத்தை இடிச்சிட்டனாக்க நான் வந்து இங்கேயே அக்னி பிரவேசம், இங்கேயே அக்னி மூட்டி நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ணிடுறேன், இதுதான் வந்து பந்தயம் அப்படிங்கிறான். இப்போ நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னாக்க உன்னால அந்த பாலத்தை வந்து அசைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னாக்க நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறான். உடனே அதுக்கு வந்து ஆஞ்சநேயர் சொல்ற, நான் வந்து உன்னுடைய போர்க்குடியில இருந்துட்டு நீ எப்பெல்லாம் போர் புரியோ அப்பெல்லாம் வந்து நான் உனக்கு வந்து உதவியா இருக்கேன் அப்படிங்கிற. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பந்தயம் முடிவு பண்ணி இது பண்றா. உடனே வந்து அர்ஜுனன் வந்து தன்னுடைய பலத்தை நம்பி தான் ஒரு வில்லாளின்னா வில் அப்படின்னா வில்லுக்கு விஜயம் தானே சொல்றோம் இல்லையா, அவனுக்கு மிஞ்சின ஒரு வில் விதையில ஒரு மிஞ்சின யாரும் இருக்க முடியாது. அந்த ஒரு கர்வம் குடிகொண்டதுனால அவன் என்ன பண்ணான், தன்னுடைய பலத்தை நம்பி வந்து கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பு மந்திரம் ஜபிச்சு ஒரு அம்பு விடுறான். அது பெரிய பாலமா அமையறது. அந்த பாலத்தை அமைஞ்சு வந்து பார்த்தாலே அப்படி பயங்கர கம்பீரமா இருக்கு, அவ்வளோ இதோட இருக்கு, சக்தியோட இருக்கு. இதை உன்னால முடிஞ்சா அசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஆஞ்சநேயர் வந்து அப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்தே அப்படி அந்த தன்னுடைய கால் கட்ட வரலால அந்த பாலத்து மேல அப்படி ஒரு லேசா ஒரு தட்டினார், ஒரு இடையினார். அப்படியே என்னமோ அட்டையால கட்டின பாலம் மாதிரி அப்படியே எல்லாம் நொறுங்கி விழுந்துடுறது. அர்ஜுனனுக்கு வெட்கம் தாங்க முடியல. என்னடா அது, இப்படி ஒரு தோல்வியை நாம வந்து இது வரைக்கும் வந்து சந்திச்சதே இல்லையே. இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்து தன்னுடைய அண்ணனண்ட நகரில் தன்னுடைய வந்து கால் கட்டவர்களால் அசைச்சு இவ்வளோ பெரிய பாலத்தை வந்து கவுத்துடுத்து அப்படின்னு அவனுக்கு வந்து ரொம்ப அவமானமா போயிடுது. அப்போ வந்து உடனே வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துண்டு அவன் வந்து அக்னி பிரவேசம் பண்ணுறதுக்கு தயாராகிறான். ஆஞ்சநேயர் வந்து சொல்கிறான், நீ அக்னி பிரவேசம்லாம் பண்ண வேண்டாம், தோத்துட்டே சரி போனால் போகிறது இப்போ விட்டுடலாம், அக்னி பிரவேசம்லாம் பண்ணோட அவன் உயிரை மாற்றிக் கொள்வதில் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறார். இல்லை நான் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அவன் பிடிவாதமாக இருக்கான். அப்படின்னு உடனே இப்போ பகவான் அப்போ வந்து கடைசியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, என்னை இப்படி வந்து இது பண்ணிட்டே, நான் வந்து இப்படி அவமானப்படுற மாதிரி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி அவன் மனசு உருகி பிரார்த்தனை பண்ணுறான். உடனே இப்போ பரமாத்மா வந்து விதிப்படி நிறைய நடக்க வேண்டிய விஷயங்கள் பாக்கி இருக்கு இல்லையா, நான் அக்னி பிரவேசம் பண்ணிட்டா எப்படி. பரமாத்மா வந்துடுறார். வந்து வரும்போதே வந்து டைரக்டா வரல, ஒரு பிரம்மச்சாரியா ஒரு வேஷம் போட்டுட்டு வரார். அங்கே வந்துட்டு என்ன நடக்கிறதுங்க அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் நடந்தது சொல்றா. அப்போ சொல்றாரு, அவர் வந்து இது வந்து சரியான போட்டி கிடையாது, ஒரு போட்டின்றதா நடுவர்னு ஒருத்தர் இருக்கணும், அவர் தானே தீர்ப்பு சொல்லுவார். நீங்களே போட்டி இது பண்ணி நீங்களே ஒரு தீர்ப்பை சொல்லி நீங்களே இது பண்றது வந்து சரியான இது இல்லை. அதனால வந்து நீங்க மறுபடியும் போட்டி நடத்துங்கோ, நான் வந்து நடுவராக இருந்து யார் தோத்தா யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது நான் பதில் சொல்றேன், நான் தான் தீர்ப்பு சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி 2 பேரும் ஒத்துட்டு மறுபடியும் இது பண்றா. இப்போ எந்த முறை வந்து அர்ஜுனனுக்கு வந்து அடி வாங்கிட்டானோ ஒரு வாட்டி, அதனால வந்து அந்த ஆணவம் போயிடுது. பகவானே நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ண பரமாத்மா மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அம்பு விடுறான். மறுபடியும் அந்த பாலம் அமையறது ரொம்ப பராக்கிரமா அமையறது அந்த பாலம். இப்போ என்ன ஆயிடுறது, ஆஞ்சநேயருக்கு வந்து கர்வம் வந்துடுறது. அதாவது முதல்ல கால் கட்டவர்களால அப்படி லேசத்தை விட்டு வீழ்த்திட்டாரு அந்த இதை. அதே மாதிரி மறுபடியும் பண்ணுங்க, பாலம் விழல. பரமாத்மா வந்து அந்த பிராமண பிரம்மச்சாரி வந்து என்ன பண்றார், தன்னுடைய சக்கராயுதத்தை வந்து அந்த இது பண்ணி அந்த பாலத்துக்கு அடியில் அதை தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி வந்து அதோட சக்தி கொடுக்குறாரு அதுக்கு. அப்போ அதனால பாலம் வந்து உள்ள ஆஞ்சநேயருக்கு இதுவாயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எழுந்து போய் எகிரி குதிக்கிறாரு. மேலே குதிச்சு தன்னுடைய பழத்தெல்லாம் இது பண்ணி தன்னோட வாழைகள்லாம் இது பண்ணி எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அந்த பாலத்தை அசைக்க கூட முடியல. அப்போ ஆஞ்சநேயர் வந்து தன்னால் அந்த பாலத்தை வந்து சாய்க்க முடியலன்னு இந்த தன்னுடைய தோல்வியை ஊத்துன்னு அந்த பாலத்தோட இறங்கி வர்றார். அவர் இறங்கி வரும்போதே வந்து அந்த பிரம்மச்சாரியா இருந்த பிராமணன் வந்து பரமாத்மாவா கிருஷ்ணனா காட்சி கொடுக்குறார். அப்போ பரமாத்மா சொல்றார் ஆஞ்சநேயர்கிட்ட, முதல் தடவை வந்து
நீ வந்து ராமான்னு சொல்லிட்டு உன்னோட கட்டவரலை பயன்படுத்தி இது பண்ணின, அதனால வந்து அந்த ராம நாமத்தோட பலத்தினால வந்து அந்த அவ்வளோ பெரிய பாலம் வந்து விழுந்தது. ரெண்டாவது வாட்டி வந்து முதல்ல ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆணவம் உன்னிடத்தில் குடிக்கொண்டு விட்டது. அதனால நீ ரெண்டாவது வாட்டி வந்து நீ வந்து பகவானோட தயவுனால நீ வந்து காரியத்தை செய்யல, உன்னால செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் வந்து அந்த இதை பண்ணின அப்படின்னா அதனால தான் வந்து ரெண்டாவது வாட்டி நீ தோத்து போயிட்ட. அதே வந்து அர்ஜுனன் வந்து முதல் தடவை வந்து தன்னுடைய தான் வில்லாளி, பெரிய வில்லாளி, தான் மாவீரன், தன்னை பராக்கிரமசாலி அப்படிங்கிற ஒரு ஆணவத்தினால வந்து முதல் தடவை பாலம் கட்டினா, அந்த ஆணவத்தினால தான் வந்து உன்னுடைய அந்த கால் கட்டவரல் பட்டவனே வந்து அந்த பாலம் சரிஞ்சு விழுந்துடுத்து. ஆனால் ரெண்டாவது வாட்டி வந்து எங்கிட்ட சரணாகதி பண்ணி நீயே கதி, நீ உன்னை நம்பி தான் அந்த பாலத்தை கட்டுறேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி அவன் பாலத்தை கட்டினான். அதனால தான் வந்து ரெண்டாவது வாட்டி அந்த பாலத்தை வந்து அசைக்கப்பட முடியல அப்படின்னு சொல்லி 2 பேருடைய கர்ப்பத்தையும் வந்து இது பண்ணி லேசா பகவான் வந்து அவெல்லாம் அதுவும் ஆஞ்சநேயர் கேட்கவே வேண்டாம். அவளுக்கு இந்த மாதிரி சமயத்தில் ஏதோ நடக்கும்போது பகவான் வந்து அப்படி லேசாக சுட்டி காமிச்சு அவளோட தவற திருத்திடுறார். இந்த கதையோட தாத்பரியம் என்ன? கர்வம், அந்த கர்வ பங்கம். அதுதான், அதாவது நமக்கு ஏற்படுற கர்வத்தை நம்ம அப்பப்போ வந்து கூட்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா எப்போ வருது என்ன எப்படி அந்த கர்வம் உள்ள நுழையிறதுங்கிறது தெரியாமல் வந்து பல ஊரில் நம்ம கிட்ட வந்து உட்காந்துன்றது. அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த பலம் குறையும் போது தான் வந்து அந்த கர்வம் வந்து மறைய ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் அந்த உடம்பு வந்து அந்த வேலை செய்யலை அப்படின்னா நம்ம நார்மலாக செஞ்சுட்டு இருக்கிற இயங்கி கொண்டு இருக்கு. அதனால பல விதத்தையும் வந்து நம்ம வந்து ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறோம். ஒரு கை கால் செய்கிற வேலையோ இல்லை வந்து ஒரு கண் பார்வையோ இல்லை காது கேட்குறதோ இல்லை ஏதோ ஒரு இது உள்ள 1008 பார்ட்ஸ் வேலை செய்கிறது, இதெல்லாத்தையும் ரொம்ப வந்து நம்ம ஒரு அலட்சியமாக அதை பற்றி நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. அலட்சியம்னு இல்லை, நினச்சி பார்க்குறதே கிடையாது. டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது பண்ணுறோம். ஆனால் இது ஏதான ஒரு உறுப்பு வேலை செய்யாமல் போய் ஒரு 2 நாள் இன்னொருத்தருடைய தயவை நாம் ஏற்படக்கூடிய நிலைமை வந்துடுத்து அப்படின்னா அப்போ தான் வந்து கண்ணில் ஜலம் வரும். நம்ம என்ன ஆட்டம் ஆடி இருக்கோம், நம்ம வந்து இந்த உடல் பலத்தாலையும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற மற்ற பலத்தாலையும் சரி, நம்ம என்ன ஆட்டம் ஆடி இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய உடம்பே நமக்கு வந்து சுமையாகி விட்டதே, நம்மளுடைய உடம்பையே நம்மளால தூக்கி நிறுத்த முடியல அப்படிங்கிற இன்னொருத்தருடைய தயவை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை உருவாகி விட்டதே அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது தான் அந்த கர்வம் அடிவாங்கும், கர்வம் அழியும். அது வரைக்கும் வந்து அந்த ஆட்டம் முடங்காது. அதனால எவ்வளவு வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்க்கையை நடத்தணும். அந்த கர்வத்துக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. எந்த விதத்துலையும் சரி, பணத்தாலும் சரி, அழகாலும் சரி, பதவி, அதிகாரம், பட்டம், அந்தஸ்து, படிப்பு, இது எல்லாத்தினாலும் எதனால் வரக்கூடிய கர்வமும் நம் உள்ளே புகுந்து விடாமல் நாம் வந்து மிகவும் ஜாக்கிரதையாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதைகள்லாம் கேட்குறோம் நம்ம. அதனால எதுவுமே வந்து பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு, பகவான் உன்னுடைய பலத்தால் இது நடக்கிறது, என்னுடைய இதனால எதுவுமே, என்னுடைய பராக்கிரமத்தினால எதுவுமே நடக்கல, நீ கொடுத்த ஆசீர்வாதம், நீ எனக்கு செஞ்சிருக்கிற கிருபை, அதனால இத்தனையும் நடக்கிறது அப்படின்னு அந்த சிந்தனை எப்பவுமே இருந்ததுன்னா அந்த கர்வம் தலை தூக்காது. அந்த சிந்தனையோடு வந்து சரணாகதி பண்ணி பகவான் கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணி நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது ஜெயத்தில் தான் கண்டிப்பாக முடியும். அது வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அது வந்து கர்வத்தில் கொண்டு சேர்க்காது. அதனால இந்த கர்வத்தினால வரக்கூடிய பாதிப்பை வந்து நிச்சயமா வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து எந்த விஷயத்திலையும் வந்து கர்வப்படாத, அந்த கர்வம் கண்டிப்பாக வந்து அழிவில் கொண்டு சேர்த்துடும் அப்படிங்கிறது அவளோட மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சு எப்பவும் பணிவோடு நடந்துக்கணும். அந்த பணிவுனால வரக்கூடிய உயர்வை வாழ்க்கையில வேறு எதுவும் கொடுக்காது. பணியத்தான் வாழ்க்கையில் உயர முடியும். எவ்வளோக்குளவு நம்ம வந்து பணிவோடு நடந்துக்கிறோமோ அவ்வளோக்குளவு வந்து வெற்றிகள் நம்மளை தேடி வரும். எவ்வளோக்குளவு அதை வந்து பகவான்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணுறோமோ அவ்வளோக்குளவு வாழ்க்கையில் அமைதியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்க முடியுங்கிறது அந்த குழந்தைகளுக்கு போதனையாக நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். சரியா? ராம் ராம்.